வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் வருவரை வருக. இவரது தலைமை என்று உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கலும் வெள்ளெடுத்து விளையாடி வேடுவர் குலமகனை வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடு உயிர் குணத்தவரை வருக. பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அனந்தன் போல விளங்குபவரை வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ராயுதம் போல தேவர்களின் நிறை போல சேனாதிபதியில் முருகனைப்போல தோற்றமளிப்பவரே வருக வருக. இந்த குறிஞ்சில வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க. தாங்கள் மானியத்தில் வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டிக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்தமான அண்ணனும் பார்க்கல, தோழி பெண்ணும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மான் பேர் தேடி வந்தீங்களா, விரட்டி வந்தீங்களா, பிடிக்க வந்தீங்களா அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மான் என்ன மானே, அது எப்பேற்பட்ட மானே, அதை எப்படிலாம் பிடிச்சு போகிற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க வாங்க. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. ஆனால் உண்மையிலேயே இந்த இப்போ நாடகம் சுறுசுறுப்பாக ஓடுறதுக்கு கூட்டம் ஒரு பக்கம், ரெண்டாவது அருமையான ஒளிவெளி, ரெண்டாவது அண்ணன் ஜம்முராஜ் அண்ணன் சண்முகராஜா ராதாச்செல்வி பக்க மிளங்கள் எல்லாம் சுறுசுறுப்பு இருந்தனால தான் நாடகம் சுறுசுறுப்பாக ஓடுது. நான் எத்தனையோ கோமாளியை பார்த்துருக்கேன். அண்ணே சண்முகராஜா நல்ல உழைப்பு. 10 பேரும் சரியா இருக்க அப்படின்னு கேட்டா என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா 10 பேருமே சரியா இருக்க. வருமொழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பார்த்தேன். அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. இருந்தாலும் இந்த மாவுடைய பெருமை என்ன அப்படின்றத சொல்லட்டுமா? சொல்லுங்க. மலையோரம் கண்டே அழகான மானே, மலையோரம் கண்டே அழகான மானே, மானோடு நானோ விளையாட தானே, கலைவாணி திகழோ எனதாதி மானே, கவிமாலை தோடும் எனதாசை தகையாலே
காரணத்தாலே நீ கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கணும் மான. சொல்லுங்க பாப்பா. பிடிக்கவா மாப்பிள்ள? சம்மதம் கொடுப்பீரா? சரி. மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் அனுமதி கேட்டு பிடிக்கணும். ஆக குட்டி 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 அப்படி குட்டி 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 குட்டின்னு கெட்டிகாரத்தனமான ஒரு பேச்சு, அருமையான பாடல், நல்லதொரு தீர்மானம். மான் இங்கதான் இருக்கு. ஏன்னா மானை தேடி போனா மாமியால தேடி போன கதையாயிருமா. மான் போட்ட குட்டியை பிடிக்கணும். அப்படிதானுங்க? அப்படிதானே? சின்ன குட்டி, செவத்த குட்டி, அறிவான குட்டி, அழகான குட்டி, உங்க உள்ளத்தை கொள்ளை கொண்ட குட்டி, அப்பேற்பட்ட மான் குட்டி இங்கதான் இருக்கு. அனுமதி கேட்டு சம்மதம் மட்டும் கொடுங்க அப்படின்றாரு. எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? வெள்ளிமலை வரேன். வெள்ளிமலையிலிருந்து என்ன மலை? இது வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது முனிவர்கள். முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டு காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியாது. எல்லாம் ஒரு காரணம் தான். அப்படியா? அப்ப மான் இருக்குன்றீங்களா? கண்டிப்பா உண்டு. மான் குட்டி இல்ல. இங்க பாருங்க. மான் இருக்கா இல்லையா மணா? மான் குட்டி இருக்கா? நம்ம மானாங்கதான். மான் இல்ல. மான் இல்ல. மானு கிடையாதுயா. மானு யாரு இல்லைன்னு சொன்னா? இப்ப இந்த ஆள் ஊர மான் இருக்கு சொல்றாங்க, இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதானே ஓட்டப்பட வச்சு சும்மா இருப்பா. மானுங்க தான் இருக்குன்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில என்ன போடுறீங்க? என்ற பேர் சிலிமுக கடை. இதுக்கு இதனுடைய தன்மை எத்தனைங்க? ஏற்பு. 3 தன்மைன்வாங்க. ஏன்னா கோரம், அகோரம், காண்டம். அப்படிதானே? ஈர்ப்பு விசை, காந்த சக்தி உடையது, கவரக்கூடியது. அப்பேற்பட்ட பொருளை நீங்க வசீகரம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அப்பேற்பட்ட பொருளை நீங்க கையில வச்சிருக்கீங்க. இந்த சிலிமுக கரைக்கு எத்தனையோ பேர் இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல, அது எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ இருக்கு பாருங்க. எத்தனையோ பேர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு எத்தனை பெயர் உண்டுன்றத சொல்லுங்க. மொத்தம் 20 இருக்கு. 20 பேருக்கு பேர் என்ன? அம்பு, கணை, கணையாம், உதனம், அணு, அத்திரம், தங்கபத்திரம், நட்சத்திரம், ஏவு, உயர்ச்சி, இகம், கதிரம், பரிசு, நுனி, ஆங்காரம், ஆசுகம், அவனாளி, இடங்காரம். நான் சொல்லக்கூடிய மொத்தம் 20 வகை உண்டு. 20 பேர் உண்டு. ஆக 20 பேர் உண்டு அப்படின்னீங்களே. இந்த சிலிமுக கடைய ஒரு நீட்டி உங்க மான் குட்டிக்கு நேரம் ஒரு காட்டி உங்க மான் குட்டியை பிடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. வேடுவரு ஏன் பிடிக்கல? எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா. சத்தியமே நான் ஒரு லட்சியவாதி. தெரிஞ்சுங்க முதல்ல. சரியா? மான கையால பிடிக்கும் நோக்கம் தான். கையால யாரு பிடிச்சிருக்கா? யாரும் பிடிக்க முடியாது. பாருங்க, யாரும் பிடிக்க முடியாதுன்னு சொல்ல கிடையாது. யாரும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது. பிடிச்சிருக்காங்களா பிடிக்கலையா? மனித பிரிவில் யாரும் பிடிக்கல. அப்புறம் யார் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காரு சிவபெருமான். சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. 2 விரல்ல. 2 விரலால. ஏன்னா ஒரு மான தலையில இன்னொரு மான உடம்புல சரிபாதியா இன்னொரு மான 2 விரலால பிடிச்சிருக்காரு. எப்படி பிடிச்சிருக்காரு? தாடுகாவல் ரிஷிமார்கள் ஏவுகணையாக ஏவி விடப்பட்ட மான பிடிச்சார் அவர். அவர் யாருப்பா? அவர் தெய்வ பிறவி, நீங்களோ மனித பிறவி. அவர் கையால பிடிச்சிருக்காரு. ஆக அவர் தெய்வ பிறவி பிடிச்சாருனால உங்களால பிடிக்க முடியுமா? தகுதி உள்ள வந்தா நல்ல ஒரு பகுதிக்கு போக முடியும், நிக்க முடியும். அப்படியா? அதனாலதான் மான பிடிப்பு இருக்கு. எங்க இருந்து வர தெரியுமா? எங்க இருந்து வரீங்க? கமுதில இருந்து வர்றேன். சும்மா இல்ல. ஆக கமுதிக்காரு வந்திருக்காரு தகுதியோட. கமுதி தகுதி. உங்க ரைமிங் நல்லா இருக்கு. சரி. ஆக மான் குட்டிங்க தான் இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், கையால பிடிக்கிற சரி. அப்புறம் எதுக்கு அந்த சிலிமுக கணை? நீங்க தான் சொன்னீங்க வசீகரம் பண்ண போடுதுன்னு. அப்பேற்பட்ட பொருளை வச்சு கூட உங்க மான் குட்டியை பிடிக்க உங்களால முடியல. உங்க மான் குட்டியை பிடிக்க வக்கு இல்ல. உங்க மான் குட்டியை பிடிக்க துப்பு இல்ல. உங்க மான் குட்டியை பிடிக்க விதி இல்ல. உனக்கு எதுக்கு வீரவசனம் கேக்குதுன்னு கேக்குறீங்க. என்ன தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இருக்காங்க. பொறுமையா இருக்கவன் தான் காரியம் ஜெயிப்பான். பொறுமை கடலுன்னு பெருதுன்னு இருக்காங்க. பதறாத காரியம்
எவரையும் சிதறாத சொல்லியிருக்காங்க வீட்டுல இருங்க சொல்லியிருக்காங்க. உங்க மான் குட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்த இடத்துல புடிச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஆமா இங்கதான் இருக்கு இருக்கு இருக்கு. ஆனா நானும் எத்தனையோ இருக்க பாத்திருக்கேன், காக்கு இருக்க பாத்திருக்கேன், அரக்கு இருக்க பாத்திருக்கேன், முக்காக்கு இருக்க பாத்திருக்கேன். இன்னைக்கு தான் முழுக்கு இருக்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உண்மைமா மான் குட்டி கிறுக்குன்னா ஆர்வம் பொருள், கிறுக்குன்னா ஆர்வம். சரி செய்யக்கூடிய தொழிலை அதை வந்து சரியா செய்யறவன் தான் அது ஆர்வம். ஆக உங்க மான் குட்டி மேல ஒரு கிறுக்கு. ஆமா ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. உங்க மான் குட்டிங்க தான் இருக்கு அப்படிதானே. ஆமாமா மான் குட்டி இல்லங்க போயிட்டு வாங்க, வேலை இருக்கு, எனக்கு வேலை இருக்கு. இங்க வரு இவருங்க வேலை இருக்கு. இது பிடிக்காம போனேன்னா என் மனசு தாங்குமா? எதை பிடிக்காம சொல்லுவாப்பா. மான் குட்டியே இல்லைன்றி. ஆமா இவர் வந்து பிடிக்க போறாராம். என்னத்தை பிடிக்க போறீங்க? மான் இருக்கா இல்லையானு உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு நான் பிடிச்சிட்டாரு. என்னத்தை கேளு? மான் இல்ல சொல்லிட்டு மான் குட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கிளம்பியா போதே எனக்கு வேலை இருக்கு, அதிகமான வேலை இருக்கு. ஏன் வேலையை பார்க்கணுமா? நீ கேக்குறீ நான் கேட்கவா? யாரு என்ன கேக்குறது? என்ன கேக்குறது கேக்குறீ? ஏன் மான் இருக்காயா? மண்டே உடைச்சு முடியும். மான் இல்லைன்னு சொல்லுப்பா. மான் இருக்கா இல்லையா சொல்லுங்க. மான் இருக்கு, மான் இங்கதான் இருக்கு. ஆனா கொடுக்க முடியாதுல்ல, மானை கொடுக்க முடியாது. பிடிப்பாரு கிழிச்சாரு மானை பிடிச்சி. பிடிக்கிறாரு இரியாமத வரியாமத. மான் குட்டிங்க தானே இருக்கு. நீ நாடகத்தை முடிச்சு விடாத, பேசாம உட்காரு. சரி மான் குட்டிங்க தான் இருக்குன்ற இடத்துல நிக்கிறீங்க. இப்ப நீங்களும் மான் குட்டிங்க தான் இருக்குன்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், மான் குட்டிங்க தான் இருக்கு. இந்த மான் குட்டி உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். நாங்க கமுதிக்காரு தகுதியோட நாங்க வந்திருக்கோம். கமுதி தகுதின்னு பேசினார்ல, நான் கேள்வி கேட்கவாப்பா? தெரிஞ்சுங்க, இந்த நாடகம் மட்டும் இல்ல. சரி நான் எல்லா நாடகத்திலையும் நடிக்கக்கூடிய ஆளு. சரி அர்ஜுனா நாடகம், வள்ளி திருமணம், வீரவண்டி கட்டுவாம எல்லா நாடகத்திலையும் நான் நடிக்கக்கூடிய ஆளு. சரியா? அதனால தகுதி உண்டுன்னு சொல்றேன் நான். அப்ப கேட்டாங்களா விளம்பரம் தேவையா? நாங்க ஹரிச்சந்திராக்கு போனோம், பவளக்குடிக்கு போனோம், சத்தியவன் சாவத்திரி எரியா முத மான் குட்டியை பிடிக்க வழிய பார்க்க முடியாம நாங்க அந்த நாடகத்துக்கு போனோம். இங்க ஓட எங்களை அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாரு. இருந்தாலு மான் குட்டிங்க தானே இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கேளு. ஏங்க சவுடால பேசக்கூடாது, கேளு. உன்ன மாதிரி கொல்ல பொம்பளைய பார்த்தவன் அப்படியா? அப்புறம் அது உங்க சௌரியம், எத்தனை பொம்பளை வேணான்னு பாருங்க, எங்களுக்கு தேவையில்லை. உங்களை மாதிரி நானும் நிறைய வேடுவரை சந்திச்சிருக்கேன். புரியுதா? பாப்பா என்ன ஆம்பளம் இப்படி பேச்சு பேசவே கூடாதியா? ஆம்பளம் இப்படி பேச்சு பேசினாலும் அத்தை தருத்திரி. பொம்பளை பேசினாலும் சரித்திர பேச்ச குறையாம நீ என்ன பெரிய ஆளு வரு. ஆமாடே அப்பா நாங்க பாப்பா வல்லரசே சரியான ஆளு போட்டுருக்காங்க. அப்படியா? பேசி பாப்போம். அங்கிட்டு போய் அம்மா மோந்து வந்துக்கிட்டு இருக்கிறது பாரு. பொம்பளை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை உழந்தாலு. ஆமா மோப்ப முடிக்கிறேன். நக்கிற நாயும் கொத்துற கோழியும் அது வேலையை அதைத்தான் செய்யுமா? உண்மைதான். அதுதான் அவர் வந்து என்ன நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியாது, சிவலிங்கம் தெரியாது. ஆமா இது விளக்கணை தானே, விளக்கணை தானேங்க. இந்த விளக்கணை நக்கிற நாய்க்கு என்ன தெரியும்? செக்குன்னு தெரியாம சிவலிங்கத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நக்கும். ஆமா பொக்களை பிடித்து நாவை கூண்டில் அடித்து வைத்து மிக்கவாறு மஞ்சள் பூசி மிகுமணம் செய்து வந்தாலும் அக்குளம் வேறதாமோ அதன புடுகு உண்டாகுமோ குக்களே குக்களெல்லாம் குளத்தினில் பெரியதாமோ. என்னதான் நாயை கொண்டு போய் குளிப்பாட்டி நடுமணில் வச்சு அலங்காரம் பண்ணாலும் நாய் நாய் தானே. நாய் வாழை இளவெடுத்து எட்டமில்லை எழுத எழுத்தானியாமோ. பேய் வாழும் சுடுகாற்றை பெருக்கி தள்ளி பெரிய விளக்கேற்றி வைத்தாலும் வீடாகுமோ. தாய் வார்த்தை கேளாத சகசனிக்கு சாற்றின உளுத்தம் தவிர மாட்டான். இவ்வாறு ஏவட்டான் இவனுமையான் ஏழு பிறப்பு கடையான் இவன் பிறப்புன்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நாயோட தன்மை அதுதான். தெரிஞ்சுக்கங்க என்னப்பா, இந்த ஊர்ல ஆறு, இந்த ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் என்னப்பா செய்யும்? அதைத்தான் செய்யும். மடக்கு பண்ண குடிக்க முடியும், அதைத்தான் செய்யும். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் சாப்பிடுவேன். சரியா? எங்க இடத்துல தேனும் திரைமாவும் இருக்கு. இல்ல இல்ல வேணா ஒரு நக்கு நக்கிட்டு போங்க. நான் வான் இல்ல, நான் வருஷம் உள்ள உனக்கு நக்கி தரேன். அப்படியே ஊர்ல போஸ்ட் அடிச்சு விட்டு பேச்ச குறைய உனக்கு மாடை பிடிக்கவே உனக்கு முடியல. அவர் வந்து வருஷம் இது பண்ணாரா என்னத்தை வந்து இங்க இது பண்ணிட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க வாய முடியாம கொடுக்கணும். நான் பிடிக்கணுமா போதும்ன்ற அளவுக்கு பிடிச்சிட்டாரு. நான் கேட்கிறேன், ஆனா நீங்க தான் கேள்வி கேட்க சொல்லியிருக்கீங்க. மான் குட்டி வேணும்னா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வேணும்னு. அதாவது யுகங்கள் என்பது எத்தனைங்க? 4 யுகம். 4 யுகம். 4 யுகத்துக்கு பேர் என்ன? கிரேதா, திரேதா,
துவாபுரி கலியுகம்னா. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரிகம், கலியுகம் இருக்காங்க. கிருதாயுகத்தில் நடந்தது என்ன கதை? அதான் ஹரிச்சந்திரன் கதை பாண்டம்லப்பா என்னப்பு. ஆனால் ஹரிச்சந்திரன் சொல்லும்பொழுது நிறைய பேர்களை நம்ம கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள் எல்லாரும் பேரையும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுலயும் ஒரு சில பேர் விட்டுட்டீங்க அப்படின்னா, நம்ம மாமா நாடக உலகத்திலே நாரதர் அப்படின்னாலே நம்ம மாமா ஆதிநாராயண மாமா. கண்டிப்பா கண்டிப்பா ஆதிநாராயண மாமா. அதுக்கப்புறம் ஹரிச்சந்திராவில் இன்னொருத்தர் இருக்காரு, அன்பு சித்தப்பா தெய்வ திரு சொக்கநாதருப்பு செல்வம்னு வாங்க. அப்பா அப்படி சொல்ல போனா மேல்ராங்க இருக்கால சிவஞானம். சிவஞானம் அவரும் நாரதர் சொக்கநாதருப்பு அண்ணே சண்முகவல் அண்ணே. அதுதான் இவங்க எல்லாம் பழம்பெரும் நடிகர்கள். ஆமா, இங்க திருப்போண பகுதி எடுத்துக்கிட்டா மணிகண்டன் இருந்தாங்கல்ல, ஆலங்குளம் மணிகண்டன். ஆமா, டிஆர் மகாலிங்கம், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதே எங்க மகாலிங்கம் எப்படிப்பா பாட்டு தலை அவனு பாட முடியாதியா? ஆமா, சேட்ட ஜெயபாண்டி. ஆமா, மான ஜெயபாண்டி அப்படியெல்லாம் இருக்காங்க. செல்வம் நிறைய பேர் இருக்காங்க. செல்வம் சித்த பாருங்க வயல்சேரியில தெய்வேந்திர தாளம் அவர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இருக்கட்டும், சரி அதெல்லாம் சரி. இப்ப நீங்க கேள்வின்ற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த கிருதாயுகம் வந்து எத்தனை வருடத்தை கொண்டது? 17,28,000 வருடம். திரேதாயுகம் என்பது 12,96,000. துவாபரம் என்பது 8,64,000. கலியுகம் என்பது 4,32,000. ஆக மொத்தம் கூட்டி பார்க்கின்ற பொழுது 43,20,000 வருடம். இது ஒரு சதுரங்க கணக்குன்னு. இந்த கிருதாயுகம் நீங்கல்ல, இந்த கிருதாயுகத்திலே முதல் யுகத்தில் நடந்த கதை என்ன கதைன்னு சொன்னீங்க? அதான் ஹரிச்சந்திரன் கதை. அதுதான் ஹரிச்சந்திரன் பாவம், பெரிய நிறைய படிச்சவரு. அதுதான் ஹரிச்சந்திர கதை. அதெல்லாம் கதை எம்புட்டு சவுடாலு கற்றது கைமண் அளவு கல்லாத உலகம் என்ன அப்படி ஒத்துக்கறணும். உலகத்துல எல்லாம் தெரியும் யாரு இருக்காங்களா? உலகத்துல யாரும் கிடையாது. எல்லா விஷயமும் தெரியும், யாரும் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமா, காயக்கலை 64 கலைகளுக்கு அதிபதி கலைவாணி அவளே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா, கயக்கிரிவர் முனிவர் அப்படிலாம் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த முதல் யுகம் ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம். ஹரிச்சந்திரனாகப்பட்டவர் பொய் சொல்ல வேண்டேன்றாங்க. அந்த உடனே எங்க அண்ணன் நீங்களும் ஹரிச்சந்திரனுடைய பாடல்களை அருமையா பாடுனீங்க. எங்க பாப்போம். ஹரிச்சந்திரனாகப்பட்டவர் பொய் சொல்ல வேண்டேன்றாங்க. 56 தேச நாடு நகரத்தை விஸ்வாமித்திரருக்காக விட்டு கொடுத்தாங்கல்ல. அந்த 56 தேசத்தோட பேர் என்ன? எங்க நல்ல ஆம்பளை புள்ள சொல்லியா முத நான் எல்லா நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஆளு தெரியாதா? தெரியாம இருக்குமா? எல்லா நாடகத்திலையும் நடிச்சிருக்கோம், தெரியாதா? உங்களுக்கு தெரியும்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியணும்ல. சொல்லுங்க. சம்பளம் 7,500 ஓவா சும்மா கிடையாது. எங்க அப்பா, அன்பு அப்பா, ஆதீஸ்வரி அப்பா கை நிறைய கொடுப்பாரு, கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. வேணான்னு சொன்னாலும் விட மாட்டாரு. எனக்கு சம்பளம் அள்ளிதாங்களோ? ஆமா, அள்ளி வாங்குறீங்களா? அள்ளி கொடுத்த கரங்கள் இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி அந்த கரங்கள் கொடுப்பாரு. சொல்லியா முதல்ல எங்க அண்ணே சண்முகராஜன் சொன்னார்ல, ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்துதான் மகாத்மா காந்தியே ஒரு நூல் எடுத்து எழுதினாரு. சரியா? 56 தேசத்தோட பேர் தெரியுமா தெரியாதா? இது இல்ல எனக்கு தெரியும். உங்க பேர் என்ன? எங்க பேர் என்னன்னு 7 பேர் நான் வந்த உடனே சொல்லிட்டேன். கனக வேங்கை பூங்குரத்தியால், வேங்கை கரிசி, பசுங்கிளியால், விழிமலர், சுந்தரவள்ளி, இப்ப நடக்கக்கூடிய பெயர் வள்ளி அப்படின்னு இருக்கு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை எதுக்கு வந்திருக்கீங்க? இங்க வருமா, உலகத்துல ஆணும் பெண்ணும் சேர்ந்தாத்தான் உலகமே உற்பத்தி. இதெல்லாம் பேசாதீங்க, என்னட்ட பேசி முதல்ல நீங்க தப்பிச்சுட்டு போங்க. என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க, பதில சொல்லுங்க. 56 தேசத்தோட பேர் தெரியுமா? சமாளிக்க கூடாது. கதை தெரியும் சொல்லிட்டேன். சொல்லியா முத? ஆமா, கதை தெரியும். இப்படி சொல்றீங்கல்ல, ஒரு போட்டி வைக்கிறான். எந்த போட்டி வச்சாலும் வரேன், போட்டிக்கு பரிசு இருக்கா இல்லையா? பந்தய மாடு ஓடுது, எந்த மாடு முன்னாடி ஓடி போய் கொடி வாங்கிட்டு வருதோ அந்த மாடு தான் பரிசு கொடுக்குறான். கபடி போட்டி வைக்கிறான், எந்த அணி ஜெயிக்குதோ அதை கொடுக்குறான். நான் பதில சொன்னா மான தந்துருவியாமா? என்னப்பா சொல்லுங்க. இருங்கய்யா, மான் இங்க தானே இருக்குன்னு, மான் இருக்குன்னு சொன்னீல. நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தாத்தே மானை கொடுக்க முடியும். புரியுதா? முத இந்த பதிலுக்கு வாங்க, அப்புறம் ஒரு கேள்வி வச்சிருக்கேன், பதில சொல்லுங்க. முத அவசரப்படாதீங்க. சரி, எல்லா நாடகம் தெரியும் சொன்னீங்க. அந்த பொண்ணு கேட்டதுக்கு சொல்லுங்க பதில. கொடுத்தா என்னப்பா சொல்றா? அதைத்தான் நான் சொல்லிட்டேன். மணி ஆயிட்டு எல்லாரும் ஒண்ணு, நீ மட்டும் ஒண்ணா? ஆம்பளை ஊர் எனக்கு போயிடாங்கல்ல, நீ எல்லாம் பொம்பளை அடிவாதா? அடா நல்லா இருக்க நீ, ஆளை குத்தியாப்பா சொல்லியா முத? கூட ஆள் வச்சிருக்கோம் நாங்க, சும்மா இல்ல. ஹரிச்சந்திரன் ஆண்டது 56 நாடுகள். என்னப்பா
அங்கம், அருணம், அவந்தி, இளந்திரம், யவனம், ஒட்டியம், கரிசம், கலிங்கம், கன்னடம், கன்னாடம், காசம், காஷ்மீரம், காந்தாரம், காம்போரம், ராஷ்டிரம், குரு, குடகம், குருகு, குந்தலம், வீவிந்தம், கூச்சரம், கேகயம், கேரளம், கொங்கணம், கொல்லம், கோசலம், சகம், சவீரம், சாளவம், சிங்களம், சிந்து, சினம், சூரசேனம், சோனகம், திராவிடம், துளுவம், தெங்கணம், நிடதம், பப்பரம், பல்லவம், பாண்டியம், புளிந்தம், போடம், மகதம், மச்சம், மராடம், மலையாளம், யுகந்தரம், வங்கம், வங்காளம், விதர்ப்பம், தேசம், அயோத்தியை சேர்த்தா தேசம் 56. இருங்க இருங்க, எது கை தட்டுறீங்க? எது கை தட்டுறீங்க? அவர் சொன்னார்னா நீங்க கை தட்டி, எதை வேணாலும் சொல்லுவார், நீங்க கை தட்டிடுவீங்களா? நான் எது இருங்க இருங்க, வல்லரசு அது பொறுப்பா, அமைதியா இருப்பா. அவர் சொன்னதெல்லாம் சரிதான். இங்க இருக்கக்கூடிய சாமி சக்தி வாய்ந்த தெய்வம் பூமாரி, பக்கத்துல மடப்புறம் காளி, இங்கே இருக்கக்கூடிய சாமி எல்லையம்மன், மாரியம்மன், பூமாரியம்மன், அப்புறம் திருப்புவனேஸ்வரர் சிவபெருமான் இருக்காரு. உண்மையிலே இந்த தெய்வங்கள்லாம் இருக்கிறது உண்மையா இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய வேடுவர நல்லா வாழ வையின்னு தான் சொல்ல வருவி. நல்லா இருங்க, உண்மை அதுதான் சரிதான், நல்லா இருப்பார் அவரு. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றது உண்மைன்னு இங்க இருக்கக்கூடிய பூமாரியம்மன் மீது சத்தியம் பண்ணுங்களே, சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய பூமாரியம்மன் மீது ஆணையாக உண்மைன்னு சொல்லுங்க. பொறுமா, எங்க ஆத்தா அரிணாச்சி மேல சொல்ல சத்தியமா சொல்றேன், நான் சொன்ன கதை உண்மை. உண்மையா? அது சரி, அது சரிண்ணா. நான் நீ கேட்ட கேள்விக்கு நான் மாத்தி சொல்லி சோம்பு 100 சீரக 100 நான் சொன்னேன், கேட்டகை பதில். ஏன் கடுகு 100 வெந்தய 100 போய் அங்கிட்டு ஓரமா போய் விய்யா என்ன இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்கல்ல? ஆமா. நான் சத்தியமா சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய பூமாரியம்மன் மீது ஆணையாக சொல்றேன், நீங்க சொன்ன பதிலை ஏத்துக்கிற முடியாது. என்ன காரணம்? ஏத்துக்கிற முடியாது ஏங்கறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்பா ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஏத்துக்கலாம். இப்ப கை தட்டுங்க, இப்ப ஜோரா கை தட்டுங்கப்பா. சரிங்களா? ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லி நீ கை தட்டவா? இவன் தட்டவானாமியா? புரிய நான் கேக்குறேன். தலப்பா கட்டணும் சொல்லிட்டே இருக்காப்ல, மஞ்சள் தலப்பா. ஏ மணியா 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 நல்லா கேளு. இப்ப அரிச்சந்திரன் தன்னுடைய மனைவி தவிர எந்த ஒரு பெண்ணையும் அவர் திண்டல. பாட்டு எப்படிங்க பாயே தந்தாரம் வந்து பிரதான ரசிக்காத. கொஞ்சம் பொறுமா பொறுமா. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே வாசியா. ராமதாஸ் ஆசியா முத ஆயிரம் வாயில கொஞ்சம் பொறுங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கேட்டதெல்லாம் நான் கெட்டதெல்லாம் கம்பங்கூழு, நான் கெட்டதெல்லாம் கெப்பூழு, நான் கெட்டதெல்லாம் கம்பங்கூழு, சாதி சட்ட கூட்டத்தில இப்படி பார்க்கல, ஆதி முதல் அந்த வரட்டு வம்பு வேடு வர வரட்டு வம்பு. சண்டிக்கு நாங்களா கிடைச்சேன், வண்டியில் ஏற்றுங்கடா கிடைச்சாமனு சாமான வண்டியில் ஏற்றுங்க, வண்டியை கொண்டு வந்து. இப்போ நான் கேட்குறேன், அரிச்சந்திரன் ஆண்டது தன்னுடைய மனைவி தவிர எந்த ஒரு பெண்ணையும் திண்டல. தந்தாரமண்டி அரிச்சந்திரன், இதுதான் தமிழ் மரபுன்னா. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மனமே அதான் திருமணம். நம்ம நாட்டில் மட்டும்தான் உண்டு, மற்ற அயல் நாடுகள் எல்லாம் 1க்கு 4 5 வச்சுக்கிறேன். அது வேற. நம்ம நாடு மட்டும்தான் ஒருவனுக்கு ஒருத்தி. ஒரு கதையில மாமியா மருமக, எப்படி மாமியாடு மருமகளும். இந்த மாமியா மருமகளை மட்டும் சொல்லாதீங்க. மாமியா 5 புருஷனை கல்யாணம் பண்றான்னு சொல்லி சரி, மருமகளும் 5 புருஷன் கல்யாணம் பண்ணா. மருமகளுக்கு 5 புருஷன் யாரு, மருமகளுக்கு 5 புருஷன். இந்த புருஷன் கதை சொல்லுவாப்பா. என்ன புளிச்சங்கதைய சொல்லு பாப்போம். அட நல்லா இருக்கு பாப்பா முத விடுங்க. இங்க சுத்தியே ராமதாஸ் வாசிடா வணங்க. பச்சரிசி கொத்தமல்லி வாசியா பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்து கொத்தா வாசிங்க. நான் கிடைச்சதெல்லாம் கம்பங்கூழு. சோறு சாப்பிட்டா இந்த மைக் ஆஃப் பண்ற அமத்துல அந்த எடுத்து வைக்கிறேன். நான் சொல்லல, கதை தெரியுமா சொல்றேன், நீ சொல்லு அப்படிங்கிறீங்க. அப்ப நான் கேட்பேன்ல, சொல்லு. அள்ளி நாயகி சொல்றேன், நானும் நல்லா கேட்பேன். திருப்பிக்கிட்டு நல்ல விஷயமா இப்ப நானும் கேட்பேன். அப்பா நீ எங்க போற? நல்லா கேக்குறேன்.
இருங்க நல்ல விஷயமா அப்படி கட்டுண்டா சரி ஆக மாமியாளுக்கு 5 புருஷன் மருமகளுக்கு 5 புருஷன் இது மகாபாரதம் கதை ஆமா என்ன வேணும் இல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பஞ்ச பாண்டவர்கள் சொல்லுவாங்க தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவி இந்த ஐவரும் யாருடைய பிள்ளை பாண்டு மன்னனுடைய புத்திரர் ஆனா பாண்டு மன்னே அப்பாவே கிடையாது பாண்டு மன்னே அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அப்ப என்ன காரணம் அப்ப அப்பா யாரு தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவி இந்த ஐவருக்கும் அப்பா யாரு அப்படின்னு பார்க்க போனா ஏன் அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு என்ன காரணம் அப்ப அப்பா கிடையாது அப்படின்னா பாண்டு மன்னன் ஆகப்பட்டவர் வேட்டைக்கு போறாரு வேட்டைக்கு போகின்ற பொழுது கிந்துவ மகரிஷி கிந்துவ முனிவர் அவர் மான் வேடத்துல மனைவியுடன் புணர்ச்சியில் இருக்காரு அப்படி புணர்ச்சியில் இருக்கும் பொழுது இந்த பாண்டு மன்னன் ஆகப்பட்டவர் வேட்டைக்கு போனவர் கையில பானத்தோட போறாரு இது மானாத்தான் இருக்கும் பானத்தை தொடுத்தாரு சாபத்தை வாங்கிட்டாரு ஏ பாண்டு மன்னா நானே என் மனைவி ஒண்ணு கூடல நீ பானத்தை வெடித்தாயோ நீயும் உன் மனைவி ஒண்ணு கூடனா உன்னுடைய சிரசாகப்பட்டது வெடிச்சு போயிடும் தலை வெடிச்சு போயிடும் உன் பொண்டாட்டியோட ஒண்ணு சேர்ந்தா அப்படின்னு கிந்துவ மகரிச்சிட்ட வாங்கின சாபம் தான் யாருக்கு பாண்டு மன்னனுக்கு அப்ப அதனால பாண்டு மன்னனுக்கும் மனைவி குந்தி தேவிக்கு குழந்தையே கிடையாது ஆனா குளம் தலைக்க பிள்ளைங்க வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இல்ல ஒரு சின்ன விஷயம் ஆக அம்மா என்ன செய்யறாங்க குந்தி தேவி ஆகப்பட்டவங்க குளம் தலைக்க பிள்ளைங்க வேணும்னு துர்வாச முனிவர் வந்து மந்திரம் சொல்லி கொடுத்துருப்பாரு எதை நினைச்சாலும் நினைத்த மாத்திரம் நினைக்கும் பொழுது உடனே கிடைச்சிரும்னு விளையாட்டு தரமா சிறு வயதுல இந்த அம்மா என்ன செய்யறாங்க சூரிய பகவானை நினைத்து இப்படி கையை நீட்டிட்டு கர்ணை மறந்துட்டாரு யாருக்கு குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கு கர்ணை மறந்துட்டாரு அடுத்து வந்து குளம் தலைக்க பிள்ளைங்க வேணும்னு தேவர்களால் ஒவ்வொரு குழந்தையும் வர வைக்கிறாங்க யாருக்கு குந்தி தேவிக்கு யமதர்மனுக்கு தர்மை பிறக்கிறாரு குந்தி தேவிக்கு வாயு பகவானுக்கு பீமை பிறக்கிறாரு குந்தி தேவிக்கு இந்திரனுக்கு அர்ச்சனை பிறக்கிறாரு அதே போல குந்தி தேவிக்கும் வாயு பகவானுக்கு பீமை அதாவது குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கு கர்ணம் பிறந்தாரு அப்ப சூரிய பகவான் ஒரு புருஷே குந்தி தேவியை கல்யாணம் பண்ணது யாருன்னா பாண்டு மன்னி ஒரு புருஷே அடுத்து குந்தி தேவிக்கு யமதர்மனுக்கும் தர்மம் பிறந்தாரு அப்ப யமதர்மே ஒரு புருஷே குந்தி தேவிக்கு வாயு பகவானுக்கு பீமை பிறந்தாரு அப்ப வாயு பகவான் ஒரு புருஷே குந்தி தேவிக்கு இந்திரனுக்கும் அர்ச்சனை பிறந்தாரு அப்ப இந்திரே ஒரு புருஷே இது யாருக்கு மாமியா குந்தி தேவி அவங்களுக்கு 5 புருஷே மருமகளுக்கு 5 புருஷே அப்படின்னா மருமக யாரு பாஞ்சாலி திரௌபதி இந்த பாஞ்சாலி திரௌபதிக்கு 5 புருஷன் யார் அப்படின்னா தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இதுதான் மாமியாளுக்கு 5 புருஷன் மருமகளுக்கு 5 புருஷன் கேட்டுக்கிறீங்களா நன்றி எதிரியா இருந்தாலும் உண்மை சொன்னா ஏத்துக்கிறேன் நான் நியாயவாதி சரியா மாமியாருக்கு 5 புருஷன் மருமகளுக்கு 5 புருஷன் நீ சரியா சொன்னமா நீ மாலை பார்க்கல மானை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல நல்லா தெரியும் மான் குட்டியை பத்தி தெரியும் வேட்டியை பத்தி தெரியும் வேட்டில எத்தனை வகையான வேட்டை மொத்தம் 6 இருக்கு சரி ஏன்னா கன்னி வேட்டைன்னு ஒண்ணு இருக்கு ஆயுதம் மண்டலம் மகாமண்டலம் பிரதியாண்டம் பைசாசம் அடுத்து ஒரு கன்னி வேட்டை 6 வேட்டை இருக்குல்ல இப்படி 6 வேட்டை தெரிஞ்ச நீங்க மானை பத்தி தெரியும் வேட்டியை பத்தி தெரியும் அந்த மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம் நேரங்கான பத்தல ஆமா நேரம் காலத்தை கருதி அடுத்து இந்த பக்கம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கவேன் 2 மணி சந்திப்பா நிறைய விஷயம் பேசுவோம் 2 மணிக்கு நீ சந்திப்பா சரியா
தேடி வந்தது மானல்ல அழகான மங்கை அண்ணனை கூப்பிடுறேன். எந்த அம்மா நான் எதுக்கே பாக்குறேன். உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன். யா நீ எனக்கு மேலே ஆளு பண்ண சொல்லுங்கப்பா. என்னைய ஆள் எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன் ஆளுமையா பாரு. உனக்கு ஏத்த நல்ல ஒரு ஆம்பளை அந்த எதுக்கோ கொடுப்பற உனக்கு கல்யாணம் பண்ணி எப்படி தெரியுமா? கேட்கும் கால மூளை ஆபரேஷன் பண்ணவன் பார்த்து மூட்டு பிரிஞ்சிடாமடா. இப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. என்னன்னே தெரியல. நீ நாற்பது மணி சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை ஒண்ணு பண்ணாரு. மறுகடுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடத்தி சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு போனாரு. அடுத்து வேடுவர் வந்தாரு. மானை தேடி வந்தேன், மானை தேடி வந்தேனே, பெண்ணே உன்னைத்தான் தேடி வந்தேனே, மேலதாளம் கேட்கும் காலம் அப்படி ஓடிட்டாரு. அந்த செல்ல கேமரா வேலை செய்யற சும்மா அப்படியே எடுத்துக்கிட்டே கிடக்க. சரி ஏதோ ஒரு குறை இருக்கு. அதனால சாமியை கும்பிடுங்க. என்ன குறை இருந்தாலும் கத்தன் குறை இருக்க கூடாது. ரெண்டு மாலை எடுத்துருவாங்க. மாலை மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு
நான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? முருக கடவுளே, முருகா, உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி என்னப்பா தெய்வயானை வள்ளி அப்படி என்று ஒருபோது கேட்க மாட்டேன். தெய்வயானை வள்ளி என்பது தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தீவானே வள்ளி தீவான் என போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாகவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? ஆகட்டும். பொதுவாகவே இந்த பூலோகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்தால் அது திருமணம். இங்கே நடக்கூடியது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்துக்கு வந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் சுபிச்சமாக 16 செல்வம் என்று சொல்லி மணமகளையும் மணமகனையும் இங்கே வாழ்த்தணும் இல்லையா? கைதட்டி ஓசை எடுங்க. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், பக்தி செழிக்க வேணும், வாழ்வாகவும் பக்தி செழிக்க வாழ்வாகவும் செழிக்க இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த நமது திருப்புவனம் நகரில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை ஏராளமான பொருள் செலவு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பு விழா கமிட்டியார்களுக்கும் நன்கொடை அளித்த அன்பு உள்ளங்களுக்கும் முதலிலிருந்து இறுதி வரைக்கும் அருமையான முறையில் காவல் பணிபுரிந்த காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அருமையான ஒளிபெருக்கி அமைத்த கண்ணன் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எங்கள் யூடியூப் எடுத்த அன்பு சகோதரர் மாயகுல மாதவண்ணன் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் அள்ளி நகர மாநகரன் எடுத்த ஏஎன் ஆதீஸ்வரன் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.